ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாமே பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா கூட போதும். பிசைஞ்சிட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் செய்யல ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே 4 முந்திரி, 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 சின்னதாக பட்டை நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு அரைச்சி கிரேவி வைக்க போகிறோம். ஒரு சிலர் நேரடியாகவே வெங்காயம் தக்காளியை வணக்கி சிக்கன் போட்டு கிரேவி வச்சுருவாங்க. நம்ம இன்னைக்கு அரைச்சி தான் வைக்க போகிறோம். ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காவை போட்ட உடனே லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. லைட்டாக தேங்காய் ஃப்ரை ஆனால் போதும். ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் போதும்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதை நல்லா ஆற வச்சு நல்லா மைய மசிச்சு எடுத்துக்கலாம். பல்ஸ் மூடு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா மைய வந்துடும். ஒரே தான் அரைக்காதீங்க, திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. பாருங்க, நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா அரைஞ்சா போதும். மறுபடியும் ஒரு பேன் வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு பிரியாணி இலை, 1 கிராம்பு, 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, அதில் ஒன்று போட்டால் போதும். நம்ம ஏற்கனவே முன்னாடியே அரைக்கிறதுக்காக தான் அதில் நம்ம சேர்த்துருக்கோங்கிறதுனால இது நம்ம ஒன்று மட்டும் சேர்த்துருக்கோம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசாலாலாம் போட்டு அதை சிக்கனை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க.
நம்ம வந்து மசாலாலாம் போட்டு வேக வைக்கிறத விட இது எண்ணெயிலேயே நல்லா கறி வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலேயே வேகுது, அடியெல்லாம் பிடிக்காது. சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும், நம்ம வந்து எண்ணெய் விட்டுருக்கோங்கிறதுனால அடி பிடிக்காது. மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. கறி வந்து பாதி வேக்காடு வெந்துருச்சு அப்படின்னா தண்ணி சேர்க்காத நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நாளைக்கு கடையில் கிடைக்கிற சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். ஆச்சி, சக்தி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜாரை கழுவி அதை தண்ணியை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு வந்து தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால நல்லா திக்காகவே இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமேலு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு போடணும், அதனால நான் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மூடி வச்சு வேக வைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர் மாறி வருது பார்த்தீங்களா, அப்பவே நமக்கு போதும். எனக்கு வந்து வெந்திரிச்சு கறி, நல்லா குழம்பு திக்காயிருச்சு. கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இன்னைக்கு நான் சப்பாத்திக்காக இந்த சிக்கன் குழம்பு சாப்பிட போகிறோம். சப்பாத்தி, ஒரு முட்டை, சிக்கன் கிரேவி. வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு வந்து சிக்கன்கிறதுனால சாப்பிட டேஸ்ட் பார்க்கறதுக்கு வந்து தம்பி இல்லை.